ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட் யூஜி 2026க்கு கரெக்டாக இன்னும் 5.5 மாதம் இருக்குது. மே 3ஆம் தேதி சண்டே நடக்க போகிற இந்த எக்ஸாமுக்கு இந்த 5.5 மாதத்தை எப்படி இஃபெக்டிவாக பயன்படுத்துறது அப்படின்னா 3 விஷயங்கள் கம்பல்சரிலி நீங்கள் பண்ணணும். 1, உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சார், அந்த டெஸ்ட்டுக்குரிய சிலபஸை நான் கவர் பண்ணல, அடுத்த டெஸ்ட்டுக்கு சேர்த்து படிச்சுட்டு போய் எழுதினேன், இதெல்லாம் சொல்லவே கூடாது. அவங்க என்ன டே என்ன டைமில் டெஸ்ட் வைக்கிறாங்களோ அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே தீரணும். இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. 2வது விஷயம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எவ்ரிடே நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் 3 சப்ஜெக்ட்லேயும் டச்சில் இருக்கும்போது தான் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும். அப்போ தான் மெரிட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சேர முடியும். ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எவ்ரிடே. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, கான்சென்ட்ரேட் ஆன் என்சிஆர்டி டாபிக்ஸ், என்சிஆர்டி கான்செப்ட்ஸ். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3க்குமே என்சிஇஆர்டி கான்செப்ட் டாபிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸ், எக்ஸம்ப்ளர் சம்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ், புக்கு இடையிலேயே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தையும் தவறாமல் பண்ணும்போது நீட்டில் நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி செய்யப்படும். தேங்க்யூ.